மக்கள் என்ன பார்க்க வரோம்னா சீமை சுரக்காய் சவுசவுன்னு சொல்லுவாங்க, இல்லை சீமை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த காயை வச்சு நம்ம ஒரு கடையில் பார்த்துடலாங்க. இதுக்கு தேவையான 4 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பூண்டு சேர்க்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி 4 சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம 2 விசில் வேக விட்டு எடுத்து கடைஞ்சிடலாங்க. சப்பாத்திக்கு எல்லாமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.